ஷே விஸ்வ பிரமா உலக நாடு அரசியல்வாதி, தாய் இந்தியா நாடு முழுவதும் அரசியல்வாதி, தமிழ்நாட்டில் அரசியல்வாதி, கொடியை தூக்கி எவ்வளவு பாவத்தை செஞ்சுருக்கான் தெரியுமா? எத்தனை குடும்பத்தை பாழாக்கியிருக்கான், எவ்வளோ பேர்த்த கொண்டிருக்கான். இது செம்ம சேட்டை. இந்த செம்மத்தில் உட்கார வச்சு தான் ஐயா கொண்டு வரார் கடவுள். இந்த செம்மத்தில் அவன் குடும்பத்தோடு வேரோட கொண்டு போயிடுவார். வேரோட பாவத்தை செஞ்சு தாண்டா உட்காந்து வீல் சேரில் உட்காந்து மைக்கை பிடிச்சி வாசிக்க. முட்டா பேலை தமிழ்நாட்டில் வாசிக்கான், டெல்லியில் வாசிக்கான், ஒரே அந்த பேப்பர் அடித்த பேப்பரில் வாசிக்கான். எவ்வளோ பெரிய திமிர்த்தனமாக வாசித்து கொண்டே இருக்கான். நீதிமன்றம், கோர்ட்டு எல்லாமே அவமதிப்பு. என்னைக்கு கொடியை தூக்கினானோ அரசியல்வாதியை பூரா பாவத்துக்கு மேலே பாவத்தை செஞ்சு எல்லாமே நாசம் பண்ணி வச்சுருக்கான். பூரா ஆணும் பெண்ணும் படிப்பு மூளையை திருக்கி அதுகளையும் சீக்கிரமாக 40 வயசில் சாவுங்கடான்னு அதையும் பாழாக்கிட்டான். ஒரே எவ்வளவு இந்த அரசியல்வாதி இந்த ஜெம்மத்தில். இப்போ வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கெட்டாமல் இப்போ ஒருத்தன் பேண்ட் சட்டையை மாட்டிட்டாலே தான். பேண்ட் சட்டை மாட்டேன் இப்போ சோழி முடிஞ்சிடுவான் அரசியல்வாதி. பேண்ட் சட்டை அவன் மோரைக்கு பேண்ட் சட்டை மொட்டா பேலை பாவத்தை செஞ்சு கடவுளுடைய பூமியில் நின்று மைக்கை பிடிச்சி வாசிக்க, குழல் ஊத, கொட்டை அடிக்க, மேளம் தட்டுத, சிங்கி தட்டுத. சோழி முடிஞ்சு போயிடா குடும்பம். இந்த ஜெம்மத்தில் பூரா அவங்க குடும்பம் பூரா கருவறுத்து வேறறுத்து நாசமாக போய் நீ வாய் வழியே நீர் வடியும். எங்கெங்கே நீர் வடியுமோ நான் வடிஞ்சு அப்படியே ஆடு அறுத்தா நாக்கு எப்படி வெளியே தள்ள அந்த பாவத்தை அறுத்து திங்கல அந்த மாதிரி நாக்கு தள்ளி போயிட அரசியல்வாதி. ஆணும் பெண்ணும் டெல்லி டு தமிழ்நாடு எல்லாமே சோழி முடிஞ்சு போயிடா, சீக்கிரமாக போயிடுவியடா. அதுக்கு தாண்டா அந்த ஒரு பெண்ணு கொடியை தூக்கி ஆண்டால தமிழ்நாட்டில், கருப்பு சிவப்பு வெள்ளை, அவளை அவுத்து விட்டாச்சுடா. அவளை அவுத்து விட்டதை இப்போ எப்படி அடிக்கான்னு மட்டும் பாருங்கடா. அப்படியே நெஞ்சு அமைக்கி விடுவா, செத்து போவான். ஆணும் பெண்ணும் போவோம். அவள் அவ்வளோ ஸ்பீடாக அடிப்பா. எல்லா மொழி பேசுகிறவல்ல எல்லாமே அவளுக்கு தெரியும். அரசியல்வாதி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் பிரதமர்லாம் எப்படி பந்தாடுதான்னு பாரு, புரியுதா? அதாண்டா மானிட பிறவிய ஆத்மா, மானிட பிறவி வச்சு தான் அமுக்குவார் கடவுள். அமுக்கி கொல்லு அப்படியே விடுவார் ஐயா. முக்கால்